புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கடற்கரை பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். மோனிஷா, புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் கடற்கரை பகுதி பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதாவது கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை புதுச்சேரியில் 7.3 சென்டிமீட்டர் மழை அளவு பெய்துள்ளது. நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை மழை இல்லை. காரைக்காலை பொறுத்தவரை 19 சென்டிமீட்டர் மழை அதிக அளவில் பெய்துள்ளது. இந்த பகுதியில் கடற்கரை பகுதியில் மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில். இதே போல கடல் சீற்றம் தற்பொழுது 3வது நாளாக அதிகமாக காணப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு பேரிகார்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தது. கடற்கரைக்கு வரும் அனைத்து சாலைகளும் முழுமையாக மூடப்பட்டது. அதே போல சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. இதனால் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏற்கனவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வந்திருந்தார்கள். அவர்களுக்கு வேறு பொழுதுபோக்கு மையம் இல்லாத காரணத்தால் கடற்கரை நோக்கி வர துவங்கினார்கள். அப்படி வந்தவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். கடல் சீற்றம் இருப்பதனால் அங்கு செல்ஃபி எடுக்கவோ புகைப்படம் எடுப்பதோ கூடாது என்று கூறி அவர்களை வெளியேற்றியிருக்கிறார்கள். 7வது நாளாக கடல் சீற்றத்தின் காரணமாக மீனவர்கள் யாரும் கடல் தொழிலுக்கு செல்லவில்லை. அவர்களது படகுகள் பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இதுவரை பெரிய அளவில் எந்த ஒரு சேதமும் இல்லை. தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன்.